ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பிரேமாவதி சிஸ்டருடைய அவங்களுடைய பசங்களுக்கு வந்து பிறந்த நாள். அவங்களோட ஒரு பையனுக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள். அவங்க நேம் வந்து ஜெயசூர்யா. ஜெயசூர்யா ஹாப்பி பர்த்டே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள். அவங்களுடைய 2வது பையனுக்கு வந்து அவங்க நேம் வந்து பார்த்திங்கன்னா பரமராஜா. அவங்களுக்கு நாளைக்கு வந்து பிறந்த நாள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கண்ணா. முதல் நாள் அடுத்த நாளும் பிறந்த நாள் வருது. 2 நாளுமே ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. உங்கள் 2 பேருமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறந்தநாள் விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லி நான் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து நான் வந்து சொல்கிறதுக்கு வந்து மறந்துட்டேன் லாஸ்ட் விலாகில். சாரி சிஸ்டர். பிறந்தநாள் எப்படி வந்து போச்சுன்னு வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் நேற்று வீடியோவே வந்து போடலை சிஸ்டர், அதனால் என்னால் விஷ் பண்ண முடியல. 2 சிஸ்டருக்குமே என்னுடைய ரிலேட்டட் விஷஸ். பிறந்தநாள் எப்படி போச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். 2 பேருமே சொல்லி உங்களுக்கு வந்து நான் விஷ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, சாரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து சனிக்கிழமைக்கு எடுத்தது. அன்றைக்கி வந்து பசங்களுக்கு ஸ்கூல் லீவு தான். வெற்றிக்குட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை. முதல் நாள் நைட்லேருந்து இருமல் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸ்கூல்லேருந்து வரும்போது கொஞ்சம் டல்லாக தான் வந்திருந்தா. நைட்டெல்லாம் லைட்டாக ஃபீவராக இருந்தது. ஃபீவர் வந்து சிரப் கொடுத்ததுமே போயிடுச்சு. ஆனால் வந்து இருமல் கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் விடாமல் இருமிக்கிட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. சிரப் கொடுத்துமே நிற்கவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி போலலாம் நான் வந்து உடனே கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். வந்ததுமே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நெபுலைசர் வைக்க சொல்லியிருக்காங்க, அதாவது புகை வைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தடவை வச்சு பாருங்கள், இருமல் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா திருப்பி வைக்க வேண்டாம். திருப்பி கண்டினியூஸாக இருந்துட்டு இருந்ததுன்னா இன்னொரு தடவை வந்து நைட் ஒரு தடவை வந்து வச்சுக்கோங்கன்னு வந்து சொன்னாங்க. இருமல் வந்தாலே இவனுக்கு இதுமாரி தாங்க வந்து ஆகிடும். சிரப் கொடுத்தா சரியாக போய்டும். அந்த வாட்டி வந்து சிரப் கொடுத்துமே வந்து கேட்கவே இல்லை, ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. அதனால் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். சின்ன பிள்ளையில் ஒரு தடவை அதுமாரி வந்து வச்சுருக்கிறேன். இடையில ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதுமாரி வந்து நெபுலைசர் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து வைக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக இருமலில் குழந்தை தூங்கவே இல்லைங்க. 2 பேருமே தான் சரியான முறையில் தூங்கவே இல்லை. 2 பேருமே ரொம்ப டயர்டாக இருந்தது. ஹாஸ்பிட்டல்லேருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 12 மணி போல் வந்து ஆகிடுச்சு. செம்ம வெயில் வேறு, ரொம்ப டயர்டாக தான் இருந்தது. போயிட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து வெற்றிக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் 1 முடிஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து இன்றைக்கி வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வந்ததே ஆகணும். சாதனாப்பா வந்து அவங்களால வர முடியாது. அப்புறம் நான் வந்து வெற்றிக்குட்டியை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அந்த நெபுலைசர் வச்சிருந்துமே கொஞ்சம் பரவாயில்ல, இருமல் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இருந்தாலும் அப்புறம் அவனையும் கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா அன்றைக்கி ஃபுல்லாக எதுவும் நம்ம ரொம்ப வீடியோ எடுக்கலை. வெற்றிக்குட்டியும் நானும் வந்து நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தோம். சாதனாக்கு ஸ்கூல் லீவுங்கிறனால அவள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நேற்று வந்து சண்டே கொஞ்சம் வெளியில் வந்து போயிருந்தோம். சொந்தக்காரங்களுக்கு வந்து உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்து போயிருந்தோம். போயிட்டு வரவே ஈவினிங் ஆகிடுச்சு. நேற்று என்னால் வீடியோ வந்து போட முடியல. இது இன்றைக்கி திங்கட்கிழமைக்கு காலையில் எடுத்த வீடியோ இது. இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் சமையல் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய், கேரட்டு, பீன்ஸ் போட்டு சாம்பார், வாழைக்காய் வறுவல், முட்டை வறுவல், தோசை மாவு இருக்குது. தோசைக்கும் இதே சாம்பார் தான், சட்னி எதை வந்து அரைக்கலை. பசங்க வந்து பார்த்திங்கன்னா சாதனா வந்து தயிர் சாதம் வந்து கேட்டிருந்தேன். வெற்றிக்குட்டி வந்து பருப்பு சாதம் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பருப்பும் எடுத்து தாளித்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து எல்லாமே சமையல் செய்கிறது இன்றைக்கி எதுவும் வந்து பெருசாக வீடியோ எடுக்கலை. சமைச்சதுக்கப்புறம் தான் சும்மா லைட்டாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதேமாதிரி லஞ்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து காமிக்கிறேன். சாதனா தயிர் சாதம் எடுத்துகிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு தயிர் சாதம் தான் வேணும்னு கேட்டால். வெற்றிக்குட்டிக்கு வந்து நான் தயிர் சாதம் வந்து கொடுக்கலாம். ஆனால் அவனும் அதான் கேட்டான். இப்போ வந்து இப்போ தாண்டா உடம்பு சரியாக போயிருக்குது, வேணான்னு சொன்னதுமே அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு மட்டும் வந்து பருப்பு சாதம் கிளறி வச்சுட்டேன். அவன் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வறுவல் வந்து இப்போ சாப்பிட மாட்டேங்கிறான். அதனால் ஸ்நாக்ஸுக்கு வந்து அவனுக்கு வந்து கேரட்டும் முட்டையும் வந்து வேக வச்சு கொடுத்துட்டு அதை சாப்பிட்டுப்பான். எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் வாழைக்காய் வறுவல்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பருப்பு சாதமும் வாழைக்காய் வறுவலும் அவனுக்கு பேக் பண்ணி வச்சுட்டேன். அவங்களுக்கு வந்து சாம்பார், பொரியல், அதுக்கப்புறம் முட்டை சாதம் எடுத்து வச்சாச்சு. டீயும் போட்டு வச்சுட்டேன். லஞ்சு பேக் பண்ணியாச்சு. ஒவ்வொருத்தங்களும் அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க எனக்கு ரெஸ்ட் கிடைக்கும். லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 3லேருந்து 4 நாள் தான் முட்டை கொடுத்து அனுப்பிச்சிடுவேன், சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறான். அப்புறம் நேற்று நான் ஸ்கூலில் போய் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்து விடுங்க, நான் சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம ரெகுலராக அவனுக்கு வந்து முட்டை வேக வச்சு கொடுத்து அனுப்பலான்ட்டு இருக்கிறேன். லஞ்சு கூட கொடுத்தோன்னா சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான். பாதி முட்டை வந்துடும். அதனால் ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் முட்டை வந்து வச்சிடலான்ட்டு இருக்கிறேன். மற்றபடி அன்றைக்கி மற்ற எதாவது ஸ்நாக்ஸ் இருந்தாலும் அதுவும் சேர்த்து வச்சிட போகிறேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக 7 மணி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு அவங்க வந்து கிளம்புனாதாங்க அடுத்தது வேலை எனக்கு வந்து ஆகும். அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்கிற கிச்சன் வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு சாதனா குட்டிக்கு அவளுக்கும் தலை வாரி விட்டு பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரணும். இந்த வேலைகள் தான் வந்து இருக்குது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இருமல் வந்து கம்மியாயிடுச்சு. என்னால் வந்து லைட்டாக இருமல் இருக்குது. ஸ்கூலுக்கு போறியா போகலையாடான்னு கேட்டால் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து கிளப்பி விட போகிறேன். சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாருக்குமே தோசை தாங்க. மாவு வந்து இப்போ தோசை ஊற்றினோம்னா இதோட காலி ஆகிடும். இனிமேல் வந்து இட்லிக்கு வந்து மாவு ஊற வைக்கணும்.
சமைச்சு முடிச்ச கையோடவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாத்திரத்தில் இருக்கிறது எல்லாமே எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவேன். அப்போ தான் வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா சாதனாக்கு தான் இப்போ வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டுட்ருப்பான். அதுக்குள்ளே வந்து நான் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்து ரெடி ஆகிடுவேன். அவள் சாப்பிட்டதுக்கப்புறமா அவள் தம்பி வந்து ஓரளவு ரெடி பண்ணி விட்டுடுவான். அப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. என்னோடய யூடியூப் சேலரி, என்னோடய யூடியூப் ஜேர்னி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி பற்றி வந்து கேட்குறீங்க, சொந்த வீடான்னு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் இனிமேல் என்ன பண்ணலான்னு வந்து பார்க்குறேன்னா, இனிமேல் ரெகுலராக நான் வீடியோ எடுக்கிறது அப்படியே வந்து டெய்லி ரொட்டீன் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் வீடியோ எடுக்கிற மாரி எடுத்துகிட்டு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாம் அந்த வீடியோலேயே ஆன்சர் சொல்லலாமான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்தமாரி பண்ணலாமாங்கிறத கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். அதாவது வீடியோவில் என்ன நடக்குதுங்கிறத சொல்லாமல் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ணலான்னு வந்து இருக்கிறேன். இதுமாரி பண்ணலாமாங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பசங்க 2 பேரையும் ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கு கரெக்டாக வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து 8:30 8:45 மாரி ஆகும். விட்டுட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன். காலையில் மிஷினில் வந்து துணியும் போட்டு விட்டுருந்தேன். இன்னும் ஒரு 4 நிமிஷம் ஓட வேண்டியது இருக்குது. முதல்ல வந்து சாப்பிட்டுட்டு தாங்க அடுத்த வேலையை வந்து பார்க்கணும். செம்ம பசி வேறு. எனக்கு என்னமோ சாம்பார் ஊற்றி சாப்பிட்ணுன்னு வந்து தோணலை. 2 நாளாகவே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சாப்பிட்டா தேவலான்னு இருந்ததுனால காரசாரமாக எனக்கு டக்குன்னு வந்து தோணுது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெங்காய சட்னி காரமாக அரைச்சி சாப்பிட்ணுன்னு வந்து தோணுச்சு. அதனால் சாம்பார் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ எனக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து சட்னி அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான சட்னிங்க. இந்த சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல், காரத்துக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக தான் வந்து நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கணும். இதை வந்து வதக்காமல் அரைக்கிற சட்னிங்க. வெங்காய சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட பழைய சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய சாதத்துக்கு நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த சட்னி கூட கொஞ்சமாக புளி வச்சு அரைச்சிக்கோங்க. இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை நல்லா மொத்தமாக ஊற்றி நல்லா காரமாக இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். இந்த சட்னி வதக்காமல் பச்சையை அரைச்சி நம்ம அப்படியே சாப்பிட்றதுனால கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சட்னி ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வாயில். கண்டிப்பாக ஒரு தடவை ப்ரஷ் பண்ணிவிடுங்க. அப்பப்போ இது போல் தாங்க சமைச்சதை எனக்கு எதுவும் சாப்பிடணும் போல் இல்லை, வேறு என்னதான் சாப்பிட்டாலும் பிடிச்சதை ஏதாவது செஞ்சு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதுமாரி வந்து செஞ்சு சாப்பிடுவேன். சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகள் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதையும் வீடியோஸ் வந்து எடுத்துருக்கிறேன். அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஒரு எளிமையான விலாக் தான். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.